1000 ராமதாஸ் வந்தாலும் சரி, 1000 ராமதாஸ் வந்து இந்த ட்ரெயினை பிடிச்சி, இந்த காலம்ன்ற தொடர் வண்டி ட்ரெயினை பிடிச்சி இழுக்குன்னு நினைச்சாலும் அந்த ட்ரெயின் முன்னோக்கி தான் போகும். இன்னும் ராமதாஸ் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி 100 கட்சி வந்து நீங்கள் ஜாதிக்கு ஆதரவாக ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணணும், காதலிச்சா கொலை பண்ணணும் இப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாலும் உங்களால் ஜாதி மறுப்பு திருமணங்களை தடுக்க முடியாது. ஜிஎஸ்டி வரி விதிப்பு மாத்திருக்காங்க. யாரு நான் இந்த ஜாதிக்காரன் அதனால எனக்கு அந்த பொருளை விலை குறைச்சு கொடுங்கன்னு கேட்க முடியாது, விலை கூட குறைன்னு கேட்க முடியாது. நாட்டில் உள்ள எல்லா பொருளுக்கும் வரி விதிக்கப்படுது. அது எந்த ஜாதிக்காரங்களும் இந்த ஜாதின்னு சொல்லி குறைச்சு இது பண்ண முடியாது. நாட்டுக்குன்னு ஒரு கல்விக் கொள்கை போடப்படுது, ஏன் ஜாதிக்குன்னு தனியா கல்விக் கொள்கை கேட்க முடியாது. நாட்டுக்குன்னு விவசாய கொள்கை போட முடியுது, ஏன் ஜாதிக்குன்னு விவசாய கொள்கை கேட்க முடியாது. எல்லா கொள்கைகளும் இந்த நாட்டு மக்களுக்கு பொதுவாக அமல்படுத்தப்படுது. உலகத்தின் பல கண்டுபிடிப்புகளை, அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்கள் யூதர்கள் தான். ஐன்ஸ்டீன் யூதர் தான், காரல் மார்க்ஸ் யூதர் தான், ஃப்ராய்டு யூதர் தான். எல்லா இந்த 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த அனைத்து கண்டுபிடிப்புகளும் யூதர்கள் கண்டுபிடிச்சதுதான். நம்ம ஏற்கனவே வெட்டர்வால் வேல்கம்பு வச்சதான் நம்மள வெள்ளக்காரன் துப்பாக்கி பீரங்கியோட வந்து 300 வருஷம் ஆட்சி சென்று போனான். அவன் வெட்டர்வால் வேல்கார வச்சு ஒன்னும் பண்ண முடியல. எவன்ட்ட தொழில்நுட்ப ஆயுதங்கள் இருக்கோ அவன் தான். கருவிகளுடைய வரலாறு மனித சமூகத்துடைய வரலாறு. யார் கருவியை கண்டுபிடிக்கிறானோ அவன் தான் உலகத்தை ஆள போறான். நாம் ஒரு தலை குனிந்தவர்களாக இந்த உலகத்தில் இருப்பதற்கு காரணம் நம்முடைய ஜாதி தான். ஜாதியால் நான் பிரிந்து கிடப்பதுதான். இப்ப இந்த சுதந்திரம் பெற்ற இந்தியாவிலும் நமக்கு ஒரு தலை நிமிர்வு கிடைக்காமல், ஒரு கௌரவம் கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் ஜாதி தான். ஜாதி கௌரவத்தை கைவிட்டால் தான் ஒரு நாடாக நமக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும். ஜாதி கௌரவத்தை கைவிடுவோம். ஜாதி நமது அடையாளம் அல்ல, நாம் தமிழர்கள் என்பதுதான் நம்முடைய அடையாளம். இந்த ஆணவ கொலை என்பது நாம் ஆங்கிலத்திலே ஆனர் கில்லிங் என்று சொல்வது. இந்த குடும்ப கௌரவம் என்ற பெயரில் இரத்த உறவுகளை கொல்வது, மகனையோ மகளையோ அல்லது மருமகனையோ கொல்வது. இப்போ நம் நாட்டில் ஜாதி விட்டு ஜாதி காதலித்து திருமணம் செய்தால் சொந்த மகளையும் மருமகனையும் கொல்கிறார்கள். அல்லது ஜாதி மதம் மாறி திருமணம் செய்தாலும் இந்த கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஒரு ஹைபிரிட் தொழில்நுட்பம் வளர்ந்த காலப்பகுதியில், இந்த உலகத்திலே சில பகுதிகளில் போர்கள் நடந்து கொண்டிருக்கும் காலப்பகுதியில் அமெரிக்கா 50 விழுக்காடு இந்தியாவின் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு 50 விழுக்காடு வரி வைத்திருக்கும் ஒரு காலப்பகுதியில், வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு என்று பல பிரச்சனைகள் நாம் எதிர்கொண்டிருக்கும் ஒரு காலப்பகுதியில் நாம் தமிழ்நாட்டிலே ஆணவ கொலை, சொந்த இரத்த உறவுகளை கொலை செய்யக்கூடிய இந்த கொடுமைக்கு எதிராக பரப்புரை செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். நம்ம கண்முன்னே நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கு, படிப்பு, வேலை, கடன், குடும்பம், இந்த பிரச்சனையெல்லாம் கடந்து நடத்தி செல்வதற்கு 1000 பிரச்சனை இருக்கு நமக்கு. இந்த 1000 பிரச்சனைக்காக நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கிறது, பாடுபட வேண்டியிருக்கிறது, உழைக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் நம்முடைய இந்த ஜாதி சுமை, இந்த ஜாதி ஒரு மனிதனை, பெற்ற மகனை அல்லது மகளை அல்லது அவள் விரும்பக்கூடிய காதலனை அல்லது அவளுடைய கணவனை, 2 பேரையும் சேர்த்து கூட. இப்போ இந்த ஆணவ கொலையில் இந்த கவின் என்ற இளைஞர் கொல்லப்பட்டார். சில ஆண்டுகளுக்கு முன்பு கிருஷ்ணகிரியிலே நந்தி, சுவாதி என்ற இருவர், அந்த இருவருமே கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்டு ஆற்றிலே வீசப்பட்டார்கள். அந்த அழுகிய நிலையில் அந்த உடல் கிடைத்தது. அப்போது திராவிட விடுதலைக் கழகம் நாமும் சேர்ந்து கூட உடனடியாக நாம் 2011 தர்மபுரியில் இளவரசன் திவ்யா காதல், அதில் இளவரசன் கொல்லப்பட்ட காலத்திலிருந்து தமிழ்நாட்டிலே கடந்த 15 ஆண்டுகளாக இது ஒரு பற்றி எறியக்கூடிய பிரச்சனையாக, வெளியே தெரியக்கூடிய மாதத்திற்கு 1 மாதத்திற்கோ 2 மாதத்திற்கோ அந்த ஆணவ கொலைகள் வெளியே தெரிந்து கொண்டே இருக்கின்றது. தொடக்கத்தில் சில ஆண்டுகளில் உடனுக்குடன் நாம் விளையாட்டினோம், உடனுக்குடன் ஆர்ப்பாட்டங்கள் செய்தோம். ஆனால் இப்போது இது ஒரு யதார்த்தம் ஆயிடுச்சு, ஒரு பத்திரிகை செய்தி போல் ஆயிடுச்சு. இன்னைக்கு எப்படி இங்கே ஒரு ஆணவ கொலை நடந்தது, திருநெல்வேலியில் நடந்தது, மதுரையில் நடந்தது, சில நேரத்தில் ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள் கூட ஒரு ஏழை பணக்காரன் என்ற காரணத்துக்காக கொல்லப்படுவது, இப்படியெல்லாம் நமக்கு ஒரு அன்றாட செய்தியாக ஆகும் அளவுக்கு இந்த பிரச்சனை ஆகிவிட்டது மக்களுக்கு. ஆனால் நமக்கு இன்னும் இதை நாம் சமூகமாக இந்த சிக்கலை கடந்து செல்ல முடியவில்லை. எனவே இதை எப்படி தீர்ப்பது, இது எப்படி இந்த மக்கள் கடந்து வருவது என்ற ஒரு பற்றியறியும் பிரச்சனையாக இயக்கங்களுக்கு இது இருந்து கொண்டிருக்கிறது. ஐரோப்பாலேயே வெளிநாடுல பார்த்தா பசங்களுக்கு ஒரு வயசு பருவம் வந்த பிறகு ஒரு படிக்கிற காலேஜ் போகிற காலம் வந்துட்டா அதுக்கப்புறம் அந்த பையனையோ பொண்ணையோ அவங்க பின்தொடர்ந்துட்டு இருக்கிறல, அவங்க சுதந்திரமாக வாழ்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த குடும்பம் வேற, அந்த பையனோ பொண்ணோ வேற யாராவது விரும்பினாங்கன்னா கல்யாணம் பண்ணி வாழ்கிறாங்க, அந்த குடும்பம் வேற. அதுக்கப்புறம் அவங்க பேரன் பேத்தி இப்படி தலைமுறையாக அந்த குடும்பத்தை பார்க்கறது இல்லை, பாதுகாக்கிறது இல்லை. அது தனித்தனியாக ஆயிடுறாங்க. அந்த ரெக்கை புரஞ்சா கிளி பறந்து போகிற மாதிரி. இப்போ நம்ம ஊரில் எப்படின்னா இன்னைக்குமே இப்போ வெவ்வேறு சேவைத்துறை சார்ந்து ஐடி துறை இப்படி போனவங்கெல்லாம் கூட இன்னைக்குமே
ஒரு திருமணத்துக்கு பிறகு ஒரு குழந்தை, அந்த குழந்தையை படிக்க வைப்பது, வேலைக்கு அனுப்புவது, பிறகு அந்த கல்யாணம் பண்ணி வைப்பது, அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு குழந்தை பிறப்பது, இப்படி அந்த குடும்பத்தில் இப்போ யாரை கேட்டாலும் அவங்க என்னப்பா வேலைக்கு போவார், சம்பாதிப்பார் அவங்க அப்பா, ஆனால் அவருடைய ஒரு வாழ்க்கையோடைய பற்றே அந்த பிள்ளையாக தான் இருக்கும், அந்த பொண்ணாக தான் இருக்கும், அந்த பையனாக தான் இருக்கும். அதை எப்படியாவது தன்னுடைய, அது இயல்பு தான், அது வந்து வெறும் எத்னோ சென்ட்ரிக்கா தமிழர்கள்ட்ட எப்படி இருக்குது, இல்லை இந்தியர்கள்ட்ட எப்படி இருக்குது, ஆசியர்கள்ட்ட எப்படி இருக்குன்னு சொல்ல, இது வந்து அனைத்து உயிர்கள்லையுமே வந்து இப்போ சிங்கங்கள் வந்து தான் குட்டியை பாதுகாக்கிறதுன்றது சிங்கங்கள்ட்ட இருக்கு. ஒரு பெண் சிங்கம் வேட்டையாடி முடிந்த பிறகு அந்த வேட்டையாடியதில் கிடைத்த ஒரு நல்ல பாகங்களை சிங்க குட்டிகளுக்கு கொடுத்து விட்டு எல்லோரும் உண்ட பிறகு கடைசியாக அது வந்து அந்த வேட்டையாடுவதுடைய ஒரு முடிவே அதை குட்டிகளுக்கு பகிர்ந்து கொடுப்பதுதான். வேட்டையாடி முடிச்சுனி பகிர்ந்து கொடுத்துட்டு ஆண் சிங்கம் சாப்பிட்டு கடைசியா பெண் சிங்கம் சாப்பிடும். இப்போ அனைத்து பாலூட்டிகளுக்கு, அனைத்து உயிர்களுக்குமே இந்த பிள்ளை பாசம், இந்த குட்டிகளை, அது ஏன்னா அது கூட எப்படின்னா அந்த இனம், அந்த குறிப்பிட்ட மனித இனம் அல்லது குறிப்பிட்ட குரங்கினம் அல்லது குறிப்பிட்ட சிங்க இனம் நீடித்திருக்க வேண்டும் என்றால் அது வந்து மறு உற்பத்தி செய்யப்பட்டு அந்த குட்டிகள் பாதுகாக்கப்படணும். அப்பதான் அந்த இனமே தன்னை காப்பாற்றிக்க முடியும். அப்போ அந்த வகையில் இது மனிதர்கள் நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கு. இப்போ இங்கே வந்து மற்ற நாடுகளை விட ஐரோப்பா, அமெரிக்காவோட ஒப்பிடும்போது பார்த்தோம்னா இந்த வாழ்க்கையின் லட்சியமே அந்த பெண்ணை வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பது, அதற்கு ஒரு குழந்தை பிறப்பது, அந்த பையனை வளர்த்து வேலைக்கு போவது, அவனுக்கு ஒரு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சு அவனுக்கு ஒரு குழந்தை பிறகு, இதுதான் அந்த பெற்றோர்களுக்கு, குடும்பத்திற்கு வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கிறது. அப்படி சீராட்டி பாராட்டி தான் சாப்பிடாம இருந்து ஒரு நாளைக்கு 2 வேலை பார்த்து இப்படி சம்பாரிச்சு கடனை வாங்கி படிக்க வச்சு, நகை நட்டை வச்சு, அடகு வச்சு படிக்க வச்சு எவ்வளவோ கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த பொண்ணு படித்து வந்து தான் விரும்புகிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணும்போது அந்த பொண்ணையே கொலை செய்யக்கூடிய ஒரு நிலையும் ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு. அது இன்னைக்கு வந்து என்னன்னா எவ்வளவோ மாற்றம் நடந்து இப்போ சென்னையிலே நம்ம இன்னைக்கு சொன்னாங்க, சென்னையில் உண்மையிலே இந்த பகுதிகளிலேயே சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு ஜாதிகள் ஒரு ஜாதி மறுப்பு திருமணம், காதல் திருமணம் நடந்த நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன். சாலையோர வியாபாரிகளில் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் போன தலைமுறையிலே பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. எல்லா பகுதியிலையும் நம்ம பார்க்கலாம். சென்னை வந்து சில நூற்றாண்டுகளாக நகரத்தோடு தொடர்பு பட்ட ஒரு பகுதி. இங்கே உண்மையிலேயே கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஜாதிய கொடுமை அப்படின்றது சென்னையில் உண்மையிலே வந்து அது வெளிப்படையாக தெரியாத ஒரு பகுதி தான். ஆனால் நம்ம இங்கே கூட ஏன் இந்த கூட்டம் நடத்துகிறோம்னா, இன்றைக்கி சென்னையில் வந்து வெறும் சென்னை சேர்ந்தவர்கள் பூர்வீகமாக கொண்டவர்கள் மட்டும் இல்லை. சென்னை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் பேர், அதாவது ஒரு தமிழ்நாட்டுடைய பல பகுதியை சேர்ந்தவர்கள் இங்கே வந்து பிழைப்புக்காக வந்திருக்காங்க. இங்கே வந்து செட்டில் ஆனவங்க இருக்காங்க. நம்ம வேற மாநிலங்களை சேர்ந்தவங்க கூட இங்கே இருக்காங்க. இப்போ இங்கேருந்து நம்ம பேசக்கூடிய கருத்துக்களை கேட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய பிற மாவட்டங்கள்லேருந்து வந்த, கிராமப்புறங்கள்லேருந்து, சிற்றூர்கள்லேருந்து வந்தவங்க இந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு சென்னை நகரத்திலிருந்து வேலை பார்த்து இந்த பணத்தை ஊருக்கு நீங்கள் அனுப்புவது போல இங்கிருந்து இந்த நவீன கருத்துக்களை எடுத்துக்கொண்டு, இந்த நவீன வாழ்க்கை முறையை எடுத்துக்கொண்டு உங்கள் கிராமங்களுக்கு கொண்டு செல்ல முடியும், கொண்டு செல்ல வேண்டும். இப்போ இந்த பிரச்சாரங்கள் கூட அப்படிதான். வெவ்வேறு பகுதியிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த இந்த கிராமப்புறத்தை சேர்ந்த இளைஞர்கள் மீது நாம் தாக்கம் செலுத்த வேண்டும். அப்படி குடும்பங்கள் பெண்ணை வளர்ப்பதே லட்சியமாக இருந்தவர் தன் பெண்ணுடைய விருப்பத்திற்கு மாறாக தன் பெண்ணுடைய காதலனை அல்லது கணவனை கொலை செய்யக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்கு. ஆனால் நீங்க இப்ப இந்த துண்டறிக்கையில் போட்டிருப்பது போல, நான் இந்த ஜாதிக்காரன், நான் வந்து ஒரு வெள்ளாள கவுண்டரு, அதனால நாங்கள் எங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் விவசாயம் தான் பார்ப்பாங்க, அல்லது நான் வந்து இந்த கோனார் அதனால் மாடு வளர்ப்போம், அல்லது இன்னொரு தொழில், நாங்கள் வந்து முடிவெற்றும் சாதியை சேர்ந்தவர்கள், அதனால் முடிவெற்ற வேலையை தான் தலைமுறைக்கு செய்வோம். யாரும் தங்களுடைய ஜாதியை பற்றி 1000 பெருமை கதைகள் நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தாலும் யாரும் இன்னைக்கு வந்து என் ஜாதி, நான் அந்த ஜாதிக்காக இந்த தொழில் மட்டும் தான் செய்வேன்னு யாரும் செய்யறதில்லை. எந்த தொழிலை செய்தால், எந்த படிப்பை படித்தால் நமக்கு நல்ல வருமானம் கிடைக்குமோ, நல்ல வசதியான வாழ்க்கையை வாழ முடியுமோ அந்த தொழிலுக்கு எப்படியாவது போயிட முடியுமா எல்லாரும் முயற்சி பண்ணாங்களே ஒழிய, ஜாதி, அதாவது நாங்கள் எல்லாம் வேல் கம்பு எடுத்து தூக்கிட்டு போய் அன்னைக்கு ஆண்ட பரம்பரை மன்னராக இருந்தோம், சண்டை போட்டோம், போருக்கு போனோம், வீர தழும்பு இருக்கு, விழுப்புண்டு இருக்கு, இதெல்லாம் பேசுற எவனோ நாங்கள் வந்து ராணுவத்துக்கு போய் சண்டை போடுறோம்னு யாரும் போறதில்லை. எல்லாரும் ஐடி கம்பெனிக்கு போகணும்னு நினைக்கிறான், எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறான், எல்லாரும் டாக்டர் ஆகும்னு நினைக்கிறான், எல்லாரும் மாசம் 50,000 சம்பளம் ஆகும்னு நினைக்கிறான் ஒழிய யாரும் தான் ஜாதி தொழிலை திருப்பி செய்வோம்னு செய்யறதில்லை. அப்படி செய்யவும் முடியாது. ஏன்னா இன்னைக்கு புதுசா 1000கணக்கான புது தொழில் வந்துருச்சு. உன் ஜாதி கண்டுபிடிக்கப்பட்ட காலத்துல இங்க ரயில் கிடையாது, இங்க பஸ் கிடையாது, சினிமா தியேட்டர் கிடையாது, கடகண்ணி கிடையாது, மொபைல் கிடையாது, எல்லாமே இன்னைக்கு வந்து எதுவுமே ஜாதி காலன்றது மாதிரி இன்னைக்கு வேற எல்லாம் புதுசா வந்துருச்சு. வேலைகள், தொழில்கள் புதுசா வந்துருச்சு. அப்ப நீங்க எல்லாருமே குலத்தொழிலை, ஜாதியின் பெயரால் செய்யக்கூடிய குலத்தொழிலை செய்ய முடியாத ஒரு காலத்திற்கு நாம் வந்துவிட்டோம். இது ஒரு பக்கம்.
இப்ப இப்படி இருக்கும்போது எங்க பிரச்சனை வருது? அதாவது தான் பிள்ளை பொண்ணு தான் உயிர், தான் மகன் தான் உயிர், தான் மக தான் உயிர்னு வளர்க்குறவன் கொலை பண்றான். ஆனா நீ ஜாதின்னு சொல்லிட்டு அலையறதுக்கு நீ ஜாதி தொழிலை யாரும் பார்க்கறது இல்லை. விதவிதமான தொழிலை பார்க்குறீங்க, விதவிதமான வேலை வாய்ப்புக்கு போறீங்க. எல்லாரும் திருப்பூர் போறாங்க, எல்லாரும் சென்னைக்கு வராங்க. ஒவ்வொரு எந்த கிராமத்திலும் உண்மையிலே நீங்க கிராம தொழிலை செய்வதற்கு, விவசாயத்தை செய்வதற்கும், சிறு விவசாயத்தை செய்யறதுக்கும் ஆள் இல்ல, கூலி தொழில் பண்றதுக்கும் ஆள் இல்ல. அப்ப என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இந்த ஜாதியை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய, ஜாதியை வைத்து ஜாதி சங்கங்கள், ஜாதி கட்சிகள். நம்ம ஜாதிக்காரன் எத்தனை பேர்? 1 கோடி, எல்லா ஜாதிக்காரன்னு சொல்றான். நாங்க இத்தனை லட்சம் பேர் இருக்கோம், நாங்க இத்தனை கோடி பேர் இருக்கோம், அவ்வளவு இருக்கோம், எங்களுக்கு இந்த பங்கு கிடைக்கல, அந்த பங்கு கிடைக்கல, எங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு, எங்க ஜாதிக்கு இது இல்லாம போச்சு. எல்லா ஜாதிக்காரனும் ஜாதி சங்கம் நடத்துறதும் ஜாதி கட்சி நடத்துறது. இப்போ இவங்களுக்கு தான் இந்த ஜாதி மாதிரி கல்யாணம் பண்றது ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்போ உண்மையிலே நம்ம வந்து ஆணவ கொலை, இந்த கொலை நடக்கிறது வெளில தெரிய வருது. முன்ன ஒரு 30-40 வருஷம் முன்னாடி வெளில தெரியாம கொலை பண்ணியிருப்பாங்க நிறைய. இப்போ இன்னைக்கு வந்து ஊடகங்கள் வளர்ச்சிறதுனால வெளில தெரிய வருது. ஆனா கண்ணுக்கு பார்க்க நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான திருமணங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு சில கொலைகள் தெரிய வந்து தாண்டி மக்களுக்கு ஏற்பு. 100 பக்கம் பார்த்தா 1000 ராமதாஸ் வந்தாலும் சரி, 1000 ராமதாஸ் வந்து இந்த ட்ரெயினை பிடிச்சி, இந்த காலம்ன்ற தொடர் வண்டி ட்ரெயினை பிடிச்சி இழுக்குன்னு நினைச்சாலும் அந்த ட்ரெயின் முன்னோக்கி தான் போகும். இன்னும் ராமதாஸ் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி 100 கட்சி வந்து நீங்கள் ஜாதிக்கு ஆதரவாக ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணணும், காதலிச்சா கொலை பண்ணணும் இப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாலும் உங்களால் ஜாதி மறுப்பு திருமணங்களை தடுக்க முடியாது. அப்படி தடுக்கணும்னா எல்லாரும் கிராமத்துக்கு போய் அதே பழைய தொழிலை பார்த்தா தடுக்க முடியும். அதனால நீங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. இப்போ 15 வருஷம் இந்த அரசியலை பண்ணி ராமதாஸ் என்னாச்சு, கட்சி 2ஆ உடஞ்சிச்சு. எதுவும் நீங்கள் கட்சியை வளர்த்து இந்த மாதிரி ஜாதி அரசியல் பண்ணி காதல் திருமணத்துக்கு எதிராக பேசி கட்சி வளர்த்து பெருசாலாம் ஆயிரல. அது வந்து இந்த காட்டாத்து வெள்ளத்துக்கு எதிராக நீச்சல் அடிச்சு போகிற கதை தான். நீங்கள் ஜாதியை பாதுகாப்பதுக்காக புறப்படுறது. அப்போ இன்னைக்கு யார் இந்த பிரச்சனைனா, அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களை போய் தூண்டி விட்டு அவங்கள வந்து ஹராஸ் பண்ணி அவங்க அப்பாவை தற்கொலை பண்ணி, தர்மபுரி இளவரசன் திவ்யா விஷயத்தில் அவங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டார். இந்த உடலை வச்சு அரசியல் பண்ணி இப்போ இதெல்லாமே இந்த கட்சிகள் தேர்தல் அரசியல்ல நாங்க வந்து இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியே இப்போ ஒரு கட்சி ஜாதி கட்சி, அவங்க 4 பேர் எம்எல்ஏ ஆகிட்டா மாறிடுமா? இந்த நாட்டில் ஜிஎஸ்டி வரி போடுறதுல இருந்து, விவசாய கொள்கை வகுக்கிறதுல இருந்து, பட்ஜெட் போடுறதுல இருந்து, அது சட்டசபையிலயோ நாடாளுமன்றத்திலயோ எல்லாத்துக்கும் சேர்த்து தான் போடுறாங்க. இப்போ ஜிஎஸ்டி வரி விதிப்பு மாத்திருக்காங்க. யாரு நான் இந்த ஜாதிக்காரன் அதனால எனக்கு அந்த பொருளுக்கு விலை குறைச்சு கொடுங்கன்னு கேட்க முடியாது, விலை கூட குறைன்னு கேட்க முடியாது. நாட்டில் உள்ள எல்லா பொருளுக்கும் வரி விதிக்கப்படுது. அது எந்த ஜாதிக்காரங்களும் இந்த ஜாதின்னு சொல்லி குறைச்சு இது பண்ண முடியாது. நாட்டுக்குன்னு ஒரு கல்விக் கொள்கை போடப்படுது, ஏன் ஜாதிக்குன்னு தனியாக கல்விக் கொள்கை கேட்க முடியாது. நாட்டுக்குன்னு விவசாய கொள்கை போட முடியுது, ஏன் ஜாதிக்குன்னு விவசாய கொள்கை கேட்க முடியாது. எல்லா கொள்கைகளும் இந்த நாட்டு மக்களுக்கு பொதுவாக தான் அமல்படுத்தப்படுது. உனக்கு எதுவும் கிடைக்காது. அந்த கட்சி நடத்துறான் பத்தியா, ஒரு அவர் மகன், அவர் மக, பேரன், இவங்க அந்த ஒரு குடும்பம், அந்த ஜாதி கட்சியை சுத்தி உள்ள ஒரு குடும்பம் சம்பாரிச்சு வாழும். இப்ப நீங்க ஆயிரக்கணக்கான இந்த வட தமிழ்நாட்டில் உண்மையில் லட்சக்கணக்கான வன்னியர்கள் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை நிலையில என்ன மாற்றம் வந்துச்சு? மாற்றம் வரல. ஏன்னா அந்த நாட்டுடைய பொருளாதார கொள்கைன்றது வன்னியருக்காக மட்டும் போடுறது இல்ல, இல்ல ஒரு கவுண்டருக்காக மட்டும் போடுறது இல்ல, வெள்ளாளருக்காக மட்டும் போடுறது இல்ல, செட்டியாருக்காக மட்டும் போடுறது இல்ல. நாட்டுடைய வரி கொள்கையோ, வேலை வாய்ப்பு கொள்கையோ, அல்லது கல்விக் கொள்கையோ, மருத்துவ கொள்கையோ ஒரு ஜாதிக்குன்னு போடுறது இல்ல. அந்த கொள்கையில் மாற்றம் வந்தாதான் நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரும். அப்ப இவங்க கட்சி நடத்து இந்த கட்சிகள் வந்து இந்த ஜாதி உணர்ச்சியை தூண்டி விட்டு, முன்னாடி கூட தோழர் பேசினாரு, இளம் பசங்க கூட இந்த அக்னி சட்டியை வந்து இதுவா போட்டுக்கிறாங்க, இந்த டாட்டுவா போட்டுட்டு சுத்துறான், டாட்டுவா போட்டுக்கிறது, வண்டியில போட்டுக்கிறது. அப்புறம் வந்து அப்ப இந்த ஜாதி சங்கங்கள், ஜாதி கட்சிகள் தான் நமக்கு வந்து ஒரு இங்க இந்த தூண்டி விடுற பிரச்சனையா இருக்கு. ஆனா எல்லாமே பொதுவா தான் இருக்கு. இந்த நாட்டை நடத்தி செல்லக்கூடிய அனைத்து கொள்கைகளும் எல்லாருக்கும் கணக்கு வச்சு தான் வகுக்கிறாங்க. நாடாளுமன்ற சட்டமன்றத்திலே ஒரு ஜாதிக்குன்னு அவங்க பண்றது கிடையாது. அப்புறம் இன்னொரு இந்த வீரம், இந்த பையன் இந்த சுர்ஜித்தே வந்து அருவா வச்சிருக்கான், அருவாலை வெட்டி கொள்றான். இந்த வீரம் பத்தி எல்லா ஜாதிக்காரனும் சொல்றான், நான் ஆண்ட பரம்பரை, நான் வீர பரம்பரை. இந்த நோட்டீஸ்ல கூட தமிழர்கள் சங்க இலக்கியத்தில் வீரமும் காதலும், இந்த அதாவது மனிதனே வந்து ஒரு அறிவு பிராணி தான். இப்ப மனிதனை விட புஜபலாக்கரம் கொண்ட யானை, மனிதனை விட கூரிய பற்கள் கொண்ட சிங்கம், புலி, இந்த எல்லா விலங்குகளையும் மனிதன் கட்டுப்படுத்துறான். அது ஏன்? எப்படி மனிதனால மட்டும் இவ்வளவு இந்த உலகத்தில் இவ்வளவு மாற்றங்களை பண்ண முடிஞ்சு? அவன் மட்டும் ஏதாவது இப்போ சொன்ன மாதிரி அக்னி சட்டியில பிறந்துட்டான், இல்ல இந்த கடவுள் தலையில இருந்து பிறந்துட்டான், அதெல்லாம் கிடையாது. இந்த 5 விரல்கள்ல இந்த கட்டவரல் இருக்கு இல்லையா, கட்டவரல், இந்த கட்டவரல் வந்து எதிர்பக்கம் போகக்கூடியது. மற்ற விலங்குகளுக்கு அப்படி கிடையாது, எல்லாம் ஒரே நீட்டமா இருக்கும். இந்த கட்டவரல் மட்டும் எதிர் திசையில அப்படி மூவ் ஆகும், எதிர்பக்கத்துல இந்த கட்டவரல் போகும். இதுதான் பொருட்களை பற்றி பிடிப்பதற்கான ஒரு உடலியல் அமைப்பாக இருக்கிறது. இப்ப மனிதன் அந்த பொருட்களை பற்றி பிடித்து ஒரு மரத்தை அடிக்கிறது, ஒரு பொருளை செய்யறது, இந்த பொருட்களை பற்றுவதற்கான வாய்ப்பை வந்து
இந்த கட்டவரல் எதிர் திசையில் நகரக்கூடிய இந்த கட்டவரல் தான் கொடுக்குது. இதுதான் மனிதனுக்கு உழைப்பில், அதாவது உழைப்பில் ஈடுபடுவதும் அதிலிருந்து அறிவு வளர்ச்சியும் அதிலிருந்து மூளை வளர்ச்சிக்குமான வாய்ப்பை கொடுக்குது. எனவே அது இது மானுடவியல் வளர்ச்சியில ஆய்வுல சொல்றாங்க எப்படி மனுஷன் மட்டும் இதை பண்ண முடிஞ்சு. அப்ப மனிதன் ஒரு அறிவு பிராணி, தன்னை விட வலுவுடைய பல ஜீவராசிகளை விலங்குகளை கட்டுப்படுத்தி இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருப்பவன் மனிதன் தான். அது 100 பக்கம் இயற்கையை அழிக்கிறான்றது தனி பிரச்சனை. ஆனா இப்ப இன்னொன்னு எடுத்துப்போமே, இந்த அருவாவை எடுத்துட்டு வேல் வெட்டரு பாட்டுலாம் போறான், வெட்டருவா வேல் கம்பு எடுத்து வந்து நின்னோம்னா பல்டி அடிச்சோம்னா சண்டை போட்டோம்னா ஒருத்தன் 10 பேர் அடிச்சோம்னா ஒட்டுமொத்த மக்கள் தொகை இஸ்ரேலுக்குள்ள 90 லட்சம் பேர் வாழ்றான், வெளியில ஒரு 60 லட்சம் பேர் வாழ்றான். இன்னைக்கு நோபல் பிரைஸ் வாங்கினதுல 30% பேர் யூதர்கள் தான். உலகத்தின் பல கண்டுபிடிப்புகளை, அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்கள் யூதர்கள் தான். ஐன்ஸ்டீன் யூதர் தான், காரல் மார்க்ஸ் யூதர் தான், ஃப்ராய்டு யூதர் தான். எல்லா இந்த 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த அனைத்து கண்டுபிடிப்புகளும் யூதர்கள் கண்டுபிடிச்சதுதான். அப்ப இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போர்ல பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு லெபனான்ல எல்லாம் வாக்கி டாக்கி வச்சிருக்கான். எப்பயோ வாங்கின வாக்கி டாக்கி 4000 வாக்கி டாக்கி ஒரே நேரத்தில் வெடிக்குது. ஒரே நேரத்தில் அதுக்குள்ள தாய்வான்ல இருந்து ஏற்றுமதியாகி வருது. தாய்வான்ல இருந்து வரும்போதே அங்க வெடிகுண்டு வச்சு அனுப்பிச்சிட்டான். என்னைக்கு தேவையோ அன்னைக்கு பட்டன் அழுத்திருக்கான். எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஒரு நாட்டு மேல அணுகுண்டு போடுறான். நம்ம ஏற்கனவே வெட்டர்வால் வேல்கம்பு வச்சதான் நம்மள வெள்ளக்காரன் துப்பாக்கி பீரங்கியோட 300 வருஷம் ஆட்சி சென்று போனான். அவன் வெட்டர்வால் வேல்கார வச்சு ஒன்னும் பண்ண முடியல. எவன்கிட்ட தொழில்நுட்ப ஆயுதங்கள் இருக்கோ அவன் தான். கருவிகளுடைய வரலாறு மனித சமூகத்துடைய வரலாறு. யார் கருவியை கண்டுபிடிக்கிறானோ அவன் தான் உலகத்தை ஆள போறான். அப்ப இந்த அருவா வீரம் இதெல்லாம் இன்னைக்கு மனிதன் அறிவு பிராணி, இது அறிவின் சகாப்தம். யார் அறிவியலில் சிறந்தவராக எந்த இனம் இருக்கிறதோ அந்த இனம் உலகத்தை கட்டுப்படுத்தும். அதனாலதான் இப்ப கூட அண்மையில இந்த திருவள்ளுவர் பத்தி சொல்லும் போது கூட நம்ம அறிவாசன், திருவள்ளுவரை நம்ம வீரம்லாம் சொல்றது இல்ல, அவர் அறிவாசான் தான் சொல்றோம். அந்த திருக்குறள் முழுக்கவே அறிவு பத்தி தான் பேசுறாங்க. எங்கேயும் வீரம் புஜ பலாக்கரகம் பத்தி பேசுறது இல்ல. அதனால இந்த ஜாதிகள், இந்த வீரப்பெருமை பேசுற ஜாதிகள் கொஞ்சம் நிறுத்திக்கணும். இது நீங்களும் வீரப்பெருமை பேசி அந்த இளைஞர்களையும் நாசம் பண்ணி, இந்த நாட்டையும் நாசம் பண்ணி, இந்த நாட்டுடைய வளர்ச்சியும் நாசம் பண்ணி, எல்லாத்தையும் நாசம் பண்ற கதை அது. அதனால நம்ம அறிவில் சிறந்த இனமாக மாறுவதற்கு இந்த ஜாதிகளுக்குள்ள வீரம் விழுப்புண் தழும்பு இதெல்லாம் விட்டுட்டு நம்ம இதை விட்டு வெளியில வர வேண்டியிருக்கு. இப்ப என்ன பிரச்சனைனா, இப்ப ஜாதி முன்ன நம்ம ஒரு கிராமத்துல வாழ்ந்தப்ப நமக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா நம்ம ஜாதிக்கார வருவான், ஒரு காசு பணம் வேணும்னா ஜாதிக்காரன் வட்டி காசு கொடுப்பான், நமக்கு ஒரு ஒத்தாசைக்கு உதவிக்கு வரணும்னா ஜாதிக்காரன் வருவான், எங்கேயாவது போகணும்னா நம்ம ஜாதிக்காரன் எவனா இருக்கானான்னு தெரிஞ்சு வச்சு போவோம். இது ஒரு காலம். இதனால ஜாதியா தான் நம்ம வாழ்ந்தோம். ஜாதி சின்ன சின்ன ஜாதிகளாக ஒரு கிராமத்தை, அந்த கிராமத்தை விட்டே வெளில வந்திருக்க மாட்டோம். பிறந்ததுல இருந்து செத்த வரைக்கும் அந்த கிராமத்தில், இன்னைக்கும் கிராமப்புறத்தில் அவங்க ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த ஊர்லயே பிறந்து அந்த ஊர்லயே வாழ்ந்து அந்த ஊர்லயே செத்தவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க முந்தைய தலைமுறையில. இப்பதான் இந்த தலைமுறை தான் வெளில வராங்க. அப்ப ஜாதியால் நமக்கு சில நல்ல நன்மைகள் இருந்த ஒரு காலம் உண்டு. ஜாதி சமூகமாக ஜாதி குழுவாக இருந்த காலம் உண்டு. இன்னைக்கு இந்த ஜாதியை கடைபிடிப்பதால் நமக்கு என்ன நன்மை இருக்கு? உண்மையில என்ன நன்மை இருக்கு? ஏதாவது நன்மை இருக்கா? நமக்கு வேலையில, கல்வியில, வாய்ப்புல நான் இந்த ஜாதிக்காரன், நாங்கள்லாம் இந்த ஜாதின்னு சொல்றதுனால ஏதாவது நன்மை இருக்கா? நாங்கள்லாம் ஜாதி, நாங்கள்லாம் ஒரு இனம் கிடையாது, நாங்கள்லாம் தமிழர்கள் கிடையாது, இல்லை நாங்கள்லாம் இந்தியர்கள் கிடையாது, நாங்கள் இந்த ஜாதி, நாங்கள் கவுண்டரு, நாங்கள் வன்னியர், நாங்கள் வெள்ளாளர், நாங்கள் செட்டியார்னு சொல்றதுனால நம்ம ஒரு நாடாக நமக்கு வரக்கூடிய நஷ்டங்கள், அதாவது இந்தியா 100 கோடிக்கு மேல் 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு. இன்னைக்கு ஐநா சபையில இந்தியாவுக்கு ஒரு வீட்டோ பவர் கூட கிடையாது. அதே அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன் இந்த 4 நாடும் கூட்டினோம்னா, மக்கள் தொகை கூட்டினோம்னா 60 கோடி. இந்த 60 கோடி மக்களுக்கு 4 வீட்டோ பவர் இருக்கு. அவங்க உலகத்துல எதையும் தடுக்கலாம், எதையும் செஞ்சா செயல்படுத்தலாம். 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவுக்கு ஒரு வீட்டோ பவர் கூட ஐநா சபையில கிடையாது. இந்தியா எத்தனை நோபல் பரிசு வாங்கியிருக்கு? 140 கோடி மக்கள் தொகை, 800 கோடி உலக மக்கள் தொகைனா நம்ம எத்தனை நோபல் பரிசு வாங்கியிருக்கோம்? ஒலிம்பிக்ல எத்தனை பதக்கங்கள் வென்றிருக்கோம்? அது மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்து நம்ம எத்தனை கண்டுபிடிப்புகள் நடத்தியிருக்கோம்? ஒண்ணுமே கிடையாது. இந்த 140 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு, அந்த இது இருக்க 72 லட்சம் சதுர கிலோமீட்டர் பகுதியில் வாழக்கூடிய இந்த நாடு, இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய இந்த நாடு உலகத்தில் அறிவியலில், தொழில்நுட்பத்தில், உலக வளர்ச்சியில், போக்கில், இல்ல உலக அரசியலில் என்ன தாக்கம் செலுத்துதுன்னா ஒண்ணுமே கிடையாது. 8 கோடி மக்கள் தொகை கொண்ட பிரான்ஸ், 8 கோடி மக்கள் தொகை கொண்ட இங்கிலாந்து, அல்லது 33 கோடி மக்கள் தொகை கொண்ட அமெரிக்கா, இவர்கள் இந்த உலகத்தில் செலுத்தக்கூடிய தாக்கத்தை நாம் செலுத்த முடியவில்லை. நமக்கு அந்த ஒரு மதிப்பும் கிடையாது, அந்தஸ்தும் கிடையாது. ஏன் கிடையாது என்றால் அதற்கு முதல் காரணம் ஜாதி தான். நம்முடைய ஜாதி குழு உணர்ச்சியும் ஜாதியாக நாம் பிளவுபட்டும் இருப்பதுதான் ஒரு நாடாக இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய தகுதியை, நமக்கு இருக்க வேண்டிய வளர்ச்சியை, அல்லது நம்முடைய வளங்களை நாம் பயன்படுத்த வேண்டிய, அது ஆங்கிலேயர் காலத்திலிருந்து இன்னைக்கு ஆட்சி செய்கிற காலம் வரைக்கும் இந்த ஜாதியாக பிரிந்து கிடப்பதால்
உண்மையிலே நமக்கு ஒரு கிடைக்கக்கூடிய, நாம் இந்தியா என்று யோசித்தாலும் சரி, தமிழ்நாடு என்று யோசித்தாலும் சரி, இந்த ஒரு தகுதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்காம இருக்கு. நம்முடைய வளங்களை யாரோ கொள்ளையடிக்கிறாங்க, நம்முடைய நாட்டை யாரோ ஆளுகிறார்கள். நம்ம எந்த ஒரு பங்களிப்பும், ஜாதி ஒரு மெரிட்டோக்ரஸிக்கு, அதாவது ஜாதி தகுதிக்கும் திறமைக்கும் தடை. நாட்டின் ஆக சிறந்த ஒரு அறிவும் ஆற்றலும் திறமையும் ஜாதியால், படிநிலை ஜாதியால் கீழே இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. பெண்கள்கிட்ட இருக்கு, ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருக்கு. ஆனா அவங்க மேலே எழுந்து வர முடியாமல், எந்த துறையிலும் பங்களிக்க முடியாமல் ஜாதி தடுத்துட்டு இருக்கு. அப்ப ஜாதியால் நாம் பெற்று வரும் நன்மைகள் ஏதோ சில நன்மைகள் கூட நீங்க சொல்லலாம், இந்த பகுதியில் இருக்க மக்கள் சொல்லலாம். அதை தாண்டி இந்த ஜாதி குழுவாக, ஜாதி சமூகமாக நாம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய தீமைகள், நாம் இழந்து கொண்டிருப்பவை ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம உலகத்தில் ஒரு நாடாக தமிழ்நாடு இருந்தால் ஒரு 19வது பெரிய நாடு. நம்முடைய மக்கள் தொகை படி பார்த்தா உலகத்தில் 19 நாடுகள் தான் நம்முடைய மக்கள் தொகையை விட அதிகமா இருக்கு. அதுக்கு மேல மொத்தம் எத்தனை நாடு இருக்கு? 196 நாடு இருக்கு. 196 நாடில் கிட்டத்தட்ட 177 நாடுகள் நம்முடைய மக்கள் தொகை கம்மி. இப்ப நம்முடைய தகுதிக்கும், நம்முடைய தொன்மைக்கும், நம்முடைய வளங்களுக்கும், நம்முடைய கடல் வளத்துக்கும் தகுதியான ஒரு வாழ்க்கையை வாழ்றோம்னா இல்ல. அதுக்கு காரணம் நாம் ஒரு நாடாவே ஆகல. நம்ம ஜாதி குழுக்களாக, ஜாதி உணர்ச்சியாக, ஜாதியாக தான் இருக்கோம். எவன் ஆண்டா என்ன, ஆளாட்டி என்ன, இப்படின்னு தான் இருக்கோம். நம்மை இந்த ஜாதி சங்கங்களும் ஜாதி கட்சிகளும் தவறாக வழி நடத்துகிறார்கள். இப்ப ஜாதியை விட்டொழித்து நாம் ஒரு மக்களாக, தமிழர்களாக நாம் உணர்ந்து அதுதான் புது வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை முறை மாறிடுச்சு. ஜாதி வாழ்க்கை நம்ம இல்ல, தொழில் அப்படி இல்ல, நம்முடைய வேலைகள் அப்படி இல்ல, கல்வி அப்படி இல்ல, அரசாங்கம் அப்படி இல்ல, பட்ஜெட் அப்படி போடல, வரி அப்படி போடல. இப்ப இது மாறிடுச்சு. நம்முடைய சிந்தனையும் கருத்தும் பண்பாடும் இன்னும் மாறல. இப்ப இதை மாற்றிக்கொண்டால்தான் நம்மால் ஒரு கௌரவமான ஜாதி கௌரவம் நம்முடைய தேச கௌரவத்துக்கு தடையா இருக்கு. நம் நாடாக நமக்கு ஒரு தன்மானம் இருக்கு, ஒரு சுயமரியாதை இருக்கு, சுயநிர்ணய உரிமை வேணும். அந்த அனைத்திற்கும் இந்த ஜாதி கௌரவம், ஜாதி ஆணவம் தடையா இருக்கு. இதை விட்டொழிச்சாதான் நமக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கை கிடைக்கும். கடைசியாக அது இப்ப என்ன, அது நமக்கு இன்னைக்கு ஒரு ஜாதி ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றணும், இது ஜாதி குற்றங்களுக்கு எதிராக சட்டம் ஏற்று நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம். ஒரு பக்கம் மக்கள்கிட்ட இதை பரப்புரையா எடுத்துட்டு போகணும்னு சொல்றோம். இப்போ என்னன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய இப்போ தமிழக முதலமைச்சர் ஜெர்மன் போனாரு, யூகே போனாரு. அங்கே போய் நிறைய ஒரு உடன்படிக்கைகளை போட்டு வந்திருக்காரு. இந்த அந்நிய முதலீட்டு மூலமாக எவ்வளோ வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி பட்டியல்லாம் இன்னைக்கு 2-3 நாளில் செய்தித்தாளில் வந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் நாட்டுடைய பொருளாதாரம், தொழில்துறை சார்ந்த ஒரு பொருளாதாரத்தை பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த ஜாதி ஆணவ கொலை பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய கட்சிகள் எடுத்துட்டோம்னா பெரும்பாலான கட்சிகள் இந்த ஜாதி ஆணவ கொலைக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் தான். மிக சிறுபான்மையான கட்சிகளும் ஜாதி சங்கங்களும் தான் இந்த ஜாதிக்குள்ளேயே திருமணம் பண்ண காதல் திருமணங்களுக்கு எதிராக பேசுறது, காதல் திருமணங்களை கலைக்கிறது, கொலை செய்யணும்னு சொல்லி தூண்டி விடுறது. இது மிக சிறுபான்மையான மக்கள்கிட்ட இருக்க கருத்து. மக்கள் கிட்ட ஜாதிக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கணும், ஜாதிக்கு வெளில கல்யாணம் பண்ணா அசிங்கன்ற கருத்தெல்லாம் மக்கள்கிட்ட நம்ம கிட்ட இருக்கு. எல்லாரும் ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் இருக்கு அந்த கருத்து. அது ஒரு பக்கம். ஆனா அந்த கருத்தை அரசியல் தளத்தில் கொண்டு டிவியில பேசுறது, யூடியூப் சேனல்ல பேசுறது, அதை பெருமையா பேசி இதுதான் சரி, இப்படிதான் இருக்கணும்னு எதிர்த்து பேசுறவன் இருக்கான் இல்லையா, அவன் கம்மி. உண்மையில நம்ம எல்லாரும் சேர்ந்து, அதாவது இப்ப அதிமுக அது பிற்போக்கான கட்சி, அது வெளிப்படையாக எந்த காலத்திலும் முற்போக்கான கருத்துக்களையோ கொள்கையோ கொண்ட கட்சி அல்ல. ஆனா திமுக அப்படி கிடையாது. திமுக ஒரு பாப்புலரான கட்சி, வெகுஜன கட்சி, அரசியல் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, மக்களிடம் வாக்கு வாங்கும் கட்சி. ஆனால் கொள்கை அளவில் அதிமுக வெளிப்படையா சொல்லலாம் ஜாதிக்குள்ள கல்யாணம் பண்ணுங்க அப்படின்லாம். ஆனா திமுக கொள்கை அளவில் அந்த கொள்கையை கொண்ட கட்சி இல்ல, நடைமுறையில் தான் பிரச்சனை. அதை நடைமுறைப்படுத்துவது தான் திமுக பிரச்சனை ஒழிய கொள்கை அளவில் அது ஜாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடாது, ஜாதிக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ற கட்சி கிடையாது. பேப்பர்லயே அது கிடையாது. பிரச்சாரங்களை செய்யக்கூடிய கட்சி தான். அப்ப அதிமுகவை மட்டும் விட்டு பார்த்தா, அதிமுக, பாமக இந்த ஒரு சில கட்சிகள் இருக்கு, இந்த கட்சிகளை மட்டும் விட்டு பார்த்தா திமுக, கம்யூனிஸ்ட் கட்சி, அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள், இது மாதிரி மதிமுக, இந்த அனைத்து கட்சிகளுமே ஆணவ கொலைக்கு நான் என்ன சொல்றேன், நீங்க பாராட்டி சீராட்டி வளர்த்த என் பொண்ணு என் பேச்சை கேட்கல, நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கல, யாரையோ ஒருத்திய காதலிச்சு வந்துட்டா, நான் சொல்லி பார்க்குறேன் அவன் கேட்கல, சரி எல்லாம் இருக்கட்டும். நீ 1000 முறை சொல்லி பார்க்குறீங்க, கேட்கல, அந்த பொண்ணு பிடிவாதமாக இருக்குது, அதை தாண்டி அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணு, அது தாண்டி கல்யாணம் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் விட்டொழிச்சிட்டா கூட பரவாயில்ல. எக்கேட கெட்டுப்போ, இப்போ சொல்கிறாங்களே நான் தலை முழுகிட்டேன், எக்கேட கெட்டுப்போ, என் மூஞ்சிலே முழிக்காத,
இனிமேல் நான் உன்னை பார்க்கவே கூடாது இப்படி சொல்லிட்டா கூட சரி. அது தாண்டி நீங்க கொலை பண்றதை நோக்கி போறீங்க. அங்கதான் இந்த அரசியல் கட்சிகளும் ஜாதி கட்சிகளும் ஜாதி சங்கங்களும் அவங்களுடைய வாழ்க்கைக்காக அவங்களுடைய தேர்தல் அரசியலுக்காக பிழைப்புக்காக தூண்டி விட்டு கொலை பண்ற அளவுக்கு போகுது. முன்னாடி வரைக்கும் அப்படி பேசிட்டு போறவங்க இருந்தாங்க நிறைய பேர். இப்ப அந்த உடன்பாட்டுக்காக நீங்க வாங்க. அதாவது நீங்க என்ன வீட்டிலேயே அடக்கி வைக்கிறேன்றீங்க, போறேன்றீங்க, அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுங்க, தாண்டி காதலிச்சுப்பா, காதலிச்சு அந்த பையனோட போயிடுச்சுன்னா விட்டுருங்க. எதுக்கு வந்து அதுக்கு ஒரு திட்டம் போட்டு ஆளை கூட்டு போய் கொலை பண்ணி அதுக்கு மேல அந்த பொண்ணையும் நாசம் பண்ணி நீங்க ஜெயிலுக்கு போய் எல்லாம் நாசம் போறது என்ன இருக்கு? இந்த உடன்பாட்டுக்காவது இந்த ஜாதி பற்றுள்ள மக்கள் வரணும். குறைந்தபட்சம் நீங்க வந்து எல்லா முயற்சியும் பண்ணி அதுக்கப்புறம் கேட்கலன்னா விட்டுருங்க, அந்த பொண்ணு போய் கல்யாணம் பண்ணி விரும்புறத கல்யாணம் பண்ணி வாழட்டும் அப்படின்றது. இன்னொரு பக்கம் இதை இந்த கட்சி நம்ம தான் மெஜாரிட்டி. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம அப்படி ஒரு காலத்தில் இருக்கோம். இன்னைக்கு ஒரு பக்கம் பிஜேபியோட நெருக்கடி இருக்கு, மக்களால் பொருளாதார நெருக்கடி இருக்கு, சர்வதேச அளவில் பிரச்சனைகள் இருக்கு, போர்கள் இருக்கு. இந்த நேரத்தில் உண்மையிலே ஒரு வலுவான கட்சி, ஆட்சியாளர்களுடைய கட்சி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து இதுக்கு எதிராக ஒரு சின்ன ஒரு குண்டூசியை நகர்த்தினா கூட நம்ம தான் ஜெயிக்க முடியும். பாட்டாளி மக்கள் கட்சியோ அதிமுகவோ வெற்றி பெறக்கான ஒரு கால சூழலே இல்லை. இன்னைக்கு நாம் ஜாதி ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு இயக்கத்தை ஒன்றும் இல்லை, ஒரு அனைத்து கட்சி கூட்டம். சமூகத்தில் மாதிரி பதட்டம் இருக்கு, அடிக்கடி கொலை நடந்து பதட்டம் தான். ஒரு பொது இடத்துல வச்சு ஒரு பையனை ஐடியில் வேலை பார்க்குற பையனை கொலை பண்றாங்க. இது சமூக பதட்டம். இந்த சமூகம் பதட்டப்படணும். இந்த கொலைக்கு எதிராக இந்த சமூகம் பதட்டப்படணும். ஒரு இளைஞரை எதுக்காக கொல்லணும்? பொது இடத்தில் வைத்து வெட்டி அவன் ஐடியில் வேலை பார்க்குற பையன் இன்னொரு பொண்ணை காதலிக்கிறான், அந்த பொண்ணு சித்தா டாக்டரு. இப்போ சமூகம் பதட்டப்பட வேண்டிய பிரச்சனை இது. அப்போ இது அனைத்து கட்சி கூட்டம், இந்த சாதி ஆணவ கொலை தப்பு, ஆமாங்க ஜாதி மாதிரி காதலிச்சா கொல்லணும் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி சொல்ல முடியுமா வெளிப்படையா? இல்லை ஜாதி மாதிரி காதலிச்சு கல்யாணம் பண்ணால் அவங்கள கொலை பண்ணணும்னு அதிமுக சொல்ல முடியுமா வெளிப்படையா? சொல்ல முடியாது. அப்போ இதை பற்றிய ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை இது ஒரு சமூக பிரச்சனையாக கருதி, தனிநபர்களுக்கு இடையான பிரச்சனையோ குடும்பங்களுக்கு இடையான பிரச்சனையோ ஜாதிகளுக்கு இடையான பிரச்சனையோ பார்க்காம இது ஒரு சமூக பிரச்சனையாக கருதி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாலே இதுக்கு எதிராக பேசக்கூடியவன் எவ்வளவு பேர்ன்றது தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போ இன்னைக்கு பிஜேபி கூட இந்து மதத்தில் வந்து ஜாதி தான் பிரச்சனை மாதிரி வந்து பிரச்சனைன்னு சொல்லி அண்ணாமலை கூட ஒரு இரட்டை குரலில் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பக்கம் போய் தூண்டி விடுவான் விழால கவுண்டர்கிட்ட. பாருங்க, முன்னே போன தேர்தலிலே பார்த்தோம், ஜாதி மறுப்பு திருமணங்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக திமுக ஒரு திட்டத்தை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மேற்கு மாவட்டங்களில் எதிராக பிரச்சாரம் பண்ற வேலையை வந்து பண்ணாங்க. பிஜேபி ஏடிஎம்கே பண்ணாங்க. ஆனா எவனும் வெளிப்படையா வெளில வந்து ஆமாங்க என் பொண்ணு காதலிச்சாங்க, அவளை வெட்டுவங்க கொல்லுவங்க அப்படின்னு சொல்லி எந்த கட்சிக்காரனும் எந்த சங்கக்காரனும் வெளிப்படையா வந்து பேச முடியாது. இந்த பிரச்சனையை தெருவுக்கு இழுத்துட்டு விட்டு எல்லா கட்சிகளும் ஓப்பனா வந்து பேச ஆரம்பிச்சாலே அவன் கதையை முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம பக்கம்தான், காலம் நம்ம பக்கம்தான் இருக்கு, வரலாறு நம்ம பக்கம்தான் இருக்கு, நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழல் நம்ம பக்கம் தான் இருக்கு. அதாவது நம்ம எல்லாரும் கை கோத்து ஒரே குத்துதான். குத்துனா அந்த எதிர் திசையில் இருக்கவங்க செதறிடுவாங்க. ஜாதிக்குள் திருமணம் இது ஒரு பிரச்சனை. தீண்டாமை, ஜாதி ஆதிக்கம், பல களங்களில் நாம் ஜாதியை கணக்கு தீர்க்க வேண்டியிருக்கிறது. அப்ப இந்த ஜாதி மறுப்பு திருமணங்களில் பதட்டமாக கொலை செய்வது, தடுப்பது, கடத்தி வைப்பது, அடக்கி இது பண்றது, இந்த விஷயத்தை நம்ம கடந்து போகணும். அது கடந்து போறதுக்கான மிகவும் காலம் கனிந்த காலம் தான் அது. இப்போ வந்து யாரும் வந்து வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. கல்லூரிகளுக்கு வந்தாகணும், வேலை பார்க்க வந்தாகணும், தொழிற்சாலைகளுக்கு வந்தாகணும், எல்லாரும் வெளியில வந்தே ஆகணும். யாரும் அந்த காலம் முடிஞ்சு போச்சு. கண்டிப்பா காதல் வரும், திருமணம் செய்வாங்க, இது நடக்க தான் போகுது. இப்போ இந்த காலப்பகுதியில் அரசியல் தளத்தில், கருத்தியல் தளத்தில் நாம் ஒரு எட்டி ஒரு உதை எல்லாரும் சேர்ந்து உழைச்சோம்னா முடிஞ்சவங்க கதை. நாம் ஒரு சில ஆண்டுகளில் இந்த பிரச்சனையை, அதுக்கப்புறம் ரொம்ப அரிதிலும் அரிதான ஒரு சம்பவமாக தான் இந்த ஆணவ கொலை இருக்கும். இது வந்து ஒரு உச்சபட்ச, நமக்கு ஒரு சாதகமான ஒரு உச்சபட்ச தருணம். அந்த அளவுக்கு ஊடகங்கள் எந்த ஊடகத்திலையும் வெளிப்படையா இந்த ஜாதி கொலைகளை ஆதரித்து பேச முடியாது. எல்லா நெறியாளர்களும் இதுக்கு முற்போக்கா இருக்காங்க. அப்படி பேசினா கேள்வி கேட்பாங்க. அவ்வளோ ஒரு சாதகமான நிலைமை இருக்கிறது. இதில் முன்கை இப்போ கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும், இப்போ கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஎம், நம்ம போன்ற இயக்கங்கள் எல்லாருமே இந்த இடத்தில் வந்து வெளிப்படையாக வந்து பேசிட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முன்கை எடுத்து ஒரு அடி அடிச்சா இதை நாம் முடிச்சு அரசியல் களத்தில் நாம் கணக்கு தீர்க்கலாம். ஒரு சில ஆண்டுகளில் இந்த பிரச்சனையை வந்து இந்த கொலை என்ற பதட்டமான ஒரு இதை வந்து நாம் இந்த சமூகமாக கடந்து செல்லலாம். இது குறித்து பொதுமக்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜாதி நமக்கு அவமானம், நம்முடைய ஜாதி கௌரவம் கிடையாது, ஜாதி அவமானம். அது வந்து அந்த ஒவ்வொரு ஜாதிக்காரனை மட்டும் அவமானம் வைக்கல, நம்முடைய நாட்டை ஒரு தலைகுனிந்த இடத்தில் நாம் ஒரு 300 ஆண்டுகளாக நாம் ஒரு தலைகுனிந்தவர்களாக இந்த உலகத்தில் இருப்பதற்கு காரணம் நம்முடைய ஜாதி தான். ஜாதியால் நாம் பிரிந்து கிடப்பதுதான். இப்ப இந்த சுதந்திரம் பெற்ற இந்தியாவிலும்
நமக்கு ஒரு தலை நிமிர்வு கிடைக்காமல், ஒரு கௌரவம் கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் ஜாதி தான். ஜாதி கௌரவத்தை கைவிட்டால் தான் ஒரு நாடாக நமக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும். ஜாதி கௌரவத்தை கைவிடுவோம். ஜாதி நமது அடையாளம் அல்ல. நாம் தமிழர்கள் என்பதுதான் நம்முடைய அடையாளம். அந்த அடையாளம் தான் நம்மை இந்த உலகத்தோடு இணைப்பதற்கு உதவக்கூடிய அடையாளம். இந்த உலகத்தில் 2000 தேசிய இனங்கள், பண்பாட்டு இனங்கள் இருக்கின்றன. இந்த உலகத்தோடு நாம் பொருந்தி இணைவதற்கு இந்த ஜாதி அடையாளத்தை கொண்டு நாம் இணைய முடியாது. நாம் ஒரு தேசம் என்ற ஒரு அடையாளத்தோடு தான், தமிழர்கள் என்ற அடையாளத்தோடு தான் இந்த உலகத்தோடு இணைய முடியும், உலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும், உலகத்திற்கும் பங்களிக்க முடியும் என்று கூறி திராவிட விடுதலை கழகம் வழங்கிய இந்த வாய்ப்புக்கு நான் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடிக்கிறேன். நாம் இந்த களத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவோம். மிக சில ஆண்டுகளில் வெற்றி பெறுவோம். நன்றி.